இப்போ என்னட்டு சொன்னா நீங்க பார்த்துருப்பீங்க வந்து போட்டிகள் வந்து ஆரம்பிக்கப்பட காத்திருக்குது. இப்போ முதலாவது நிகழ்வாக மடத நோட்ட போட்டியானது இடம்பெற இருக்கு. அந்த மடத நோட்ட போட்டியில வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீரர்கள் எல்லாரும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் வந்து புரோவின் விளையாட்டு கழகத்தினுடைய வீரர்கள் அனைவரும் அவருடைய மேலங்கியோட வந்து ஒரு அழகான காட்சியினை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க வந்து முற்று முழுதாக இந்த சுற்று போட்டியை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பாபம் விளையாட்டுக் கழகம் வருடந்தோறும் பெருமையாக நடாத்திக் கொண்டிருக்கின்ற மாபெரும் சித்திரை கலாச்சார விளையாட்டு விழா 2025. இவ்வருடத்திற்கான சித்திரை கலாச்சார விளையாட்டு விழாவானது ஆண்களுக்கான மருத நோட்டியோடு ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது பெண்களுக்கான மருத நோட்டு போட்டியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து 9 மணி அளவில் திருமண்பலை திரையடிய போட்டியோட்டம் ஆரம்பிக்கப்படும். அதோடு மைதான விளையாட்டுகள் அனைத்தும் 2:30 மணி அளவில் திருமண்பலை பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இரவு 6:30 மணி அளவு இன்னிசை இரவு மற்றும் டிஜே கலர்ஸ் நைட் என்பன இடம்பெறும். எனவே வருடத்திற்கான சித்திரை கலாச்சார விழாவில் இன்றைய தினம் எமது ரொபின் விளையாட்டுக் கழகத்தோடும் எமது பொது விளையாட்டு மைதானத்தோடும் எமது கிராம மக்கள் ஒன்றிணைந்து கோலாகலமாக இன்றைய தினத்தினை மகிழ்ச்சியோடு கழித்துக் கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக வேண்டியிருக்கின்றோம். ரோட்டுக்கு க்ரோஸ் பண்ணுவீங்க. எரிவில் ஊரை குறுக்கிறது நேரடியாக போய் பட்டுருப்பு சந்திலிருந்து களவாஞ்சூடி மார்க்கெட் ரோட்டால போய் மணல் ரோட் தெரியுமா? எல்லா பேருக்கும் தெரியும் மணல் ரோட்டை. ஆறு தெரியும் எல்லா பேருக்கும். மணல் ரோட்டால க்ரோஸ் ஆகி மணல் ரோட்டால போய் ராஜமாணிக்கன் சிலை தெரியும் தானே, அதாவது சாணக்கியன் ஐயாட ஆஃபீஸ் அதில் இருக்கிறதுலேருந்து கல்முனை மட்ட கலப்பு மெயின் வீல்லேருந்து டிரெக்டாக அப்படியே களவாஞ்சூடி ஒந்தாச்சி மடத்துக்கு வந்து ஒந்தாச்சி மட சந்திலிருந்து மௌடூருக்குள்ள உள்ளாகும் தானே, கல்கட்டுக்கு முன்னாலே. அதுல இருந்து நீங்க உள்ளால வந்து மௌடூருக்குள்ளால வந்து குருவமொழி நம்மளோட அரசியடி வீதி. அரசியடி வீதி எல்லா பேருக்கும் தெரியும் தானே. இந்த ரோடு தெரியும் தானே, சரிதானே? இதுக்கு அடுத்த ரோடு தெரியும் தானே, ரைட். இப்ப அரச மரம் இல்ல இல்ல, அதால இறங்கினீங்கண்டா இறங்கி நம்மளோட இந்த ரோட் ஸ்கூல் ரோட நேரடியா போய் கிரவுண்ட்ல முடிக்கீங்க. தெளிவா விளங்கிட்டா? யாருக்கும் விளங்க இல்லையா? அடுத்த விஷயம் ஓகே. இப்ப பிரதேச உறுப்பினர் உங்களோட பெரிய அதிபர் கொடியை அசைத்த உடனே நீங்க ஓடணும். அதுக்கு முந்தைய உபதலைவர் பிள்ளையார் கோயிலில் தேங்க உடைப்பார். சரிதானே? ரைட், உடைச்சிட்டு வாங்க. நம்பர்லாம் குத்திட்டீங்க. என்ன பிரச்சனை சொன்னா நம்பர் ரீகார்டு பாருங்க. ஒன்று டிமால் இருக்கானா? டிமால் என்ன விடயங்களா இருந்தாக வந்து சகல தடைகளையும் உடைக்கிறதுக்காக பிள்ளையார வேண்டி இப்போது இந்த போட்டிகள் வந்து ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. இப்ப சிறு தேங்காய் அடித்து ஆதரவுகளை வழங்குங்கள். உற்சாகத்தை
எடுத்துக்கோ தனியா
கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியினூடாக எமது வீரர்கள் மிக நீண்ட ஓடுபாதை அமைத்து தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். 2025ஆம் ஆண்டிற்காக குருமன்வழி ஒபின் விளையாட்டுக் கழகம் சித்திரை கலாசார விளையாட்டு விழாவினையும் டிஜே இன்னிசை இசை நிகழ்ச்சியினையும் ஒழுங்கமைத்திருக்கின்றது. இன்றைய தினம் சரியாக 7 மணி அளவிலே, இரவு 7 மணி அளவிலே இந்த டிஜே இன்னிசை இரவு நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றது என்பதனை நாங்கள் எமது அன்பான உறவுகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் நடத்துகின்ற இந்த சித்திரை கலாசார விளையாட்டு விழாவின் முதலாவது அங்கமான ஆண்களுக்கான மரபணு நிகழ்வு ஆண்களுக்கான மனது நோட்ட நிகழ்வுல இப்ப தற்போது வந்து போய்கொண்டிருக்கிறோம் வந்து அற்புத புள்ளியார கோவில் அடியால வந்து போய்கொண்டிருக்கோம். இப்ப முதலாவது வீரர் ஓடிக்கொண்டிருக்கிறாரு பாருங்க. முதலாவது வீரருக்கும் இரண்டாவது வீரருக்குமான அந்த இடைவெளியானது அதிகளவாக காணப்படுகின்றது. பெரும்பாலும் ஓடுகின்ற வீரர்கள் வந்து மிகவும் சோர்வடைந்து அதிகளவான வீரர்கள் வந்து ஓட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஓடுறதுல நிறைய பேர் வந்து மிகவும் சிறிய பிரிவினராக இருக்காங்க. அதே நேரம் பாருங்க இரண்டாவது வீரர் இப்ப வந்து கொண்டிருக்காரு. இரண்டாவது வீரர் கொஞ்சம் வேகமா ஓடி வந்து கொண்டிருக்காரு. அவரோட பேரு நிலக்ஷன். நிலக்ஷன் வந்து ரோயின் விளையாட்டுகள் ஒரு சிறந்த ஒரு வீரர். அவர் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது இடத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறார் அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப மூன்றாவது வீரர் இப்ப ஓடி வந்து கொண்டிருக்கிறார். வந்து மூன்றாவது டினாத் என்றவர் வந்து வாராரு. அவர் தான் ஒரு இளம் வீரர். தற்போது மூன்றாவது இடத்துல அவரு போய்கொண்டிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாலாவது இடத்துல வந்து சம்சன் வந்து கொண்டிருக்காரு. இவரு டினாத்ர அண்ணாவும் தம்பியும் மூன்றாவது 4வது இடங்களை பிடிச்சு கொண்டு வராங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப 4வது ஆள் வந்து கொண்டிருக்கிறாரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது 5வது ஒரு வீரர் வந்து கொண்டிருக்கிறார். 5வது யாரு? 5வது நெருப்பு கண்டு செல்லமாக அழைக்கப்படுற ஒரு இளம் வீரர் இப்ப 5வது இடத்தை பிடிச்சு ஓடி வந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப 6-7 இடங்களுக்கான போட்டிக்கு தற்போது 2 சிறிய வீரர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து இந்த வருடம் இந்த மரதனோட்ட போட்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மிகவும் அதிக அளவில் வந்து சிறுவர்கள் தான் வந்து இந்த மரதனோட்ட போட்டியில ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு வீரர் வாரார். இவர் வந்து இப்ப 6வது இடத்துல போய் கொண்டிருக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு சிறிய வீரர் வந்து கொண்டிருக்கிறாரு. இவரு 7வது இடத்தின தற்போது இந்த இடங்கள் வரையும் போய் கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 8வது இடம். 8வது இடத்தை வந்து சஞ்சய் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இவர் எப்படியே இதே வேகமா ஓடினார் என்று சொன்னால் முன்னுக்கு வார 2 வீரர்களையும் முந்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 9, 10, 11, 12 இடங்கள் 4 பேர் ஓடிக்கொண்டு வராங்க. டிமல் 9வது இடத்துல வந்து கொண்டிருக்கிறாரு. அதே நேரம் வந்து இன்னும் 3 சிறுவர்கள் வந்து 10, 11, 12வது இடங்களை உரிய இடங்களுக்கான வீரர்கள் இப்ப போய்கொண்டிருக்கிறாங்க. 12வது இடத்துக்கு வந்து இப்ப முருகதாஸ் வந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப கண்ணு கட்டுற வரைக்கும் 12வது ஆள் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. பின்னாலேயும் ஓடிக்கொண்டு வராங்க நிறைய பேரு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா
ஓடி வந்த வீரர்கள்ல இரண்டாவது இடத்துல வந்த நிலேக்ஷன் அவர்களை முந்திக் கொண்டு சம்சன் அவர்கள் வந்து இப்ப தற்போது மூன்றாவது இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாரு. மூன்றாவது இடத்துல சம்சன் இப்ப உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் போன வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஓடுற வீரர் சம்சன் இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறாரு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் போட்டிகள்ல வந்து சொல்ல இயலாது யார் எந்த இடத்தை பெறுவார்கள் என்று இறுதி வரையில வந்து நம்மளால கூற முடியாது. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப இரண்டாவது இடத்துல வந்து நிலெக்ஷன் வந்து இப்ப 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது இடத்துல போய் கொண்டிருந்த டினாத் அவர்கள் வந்து இப்ப 2வது இடத்துக்கு போய் கொண்டிருக்காரு. அதே நேரம் 1வது இடத்துல வியாஸ் அவர்கள் போய் கொண்டிருக்காரு. வாங்க முன்னுக்கு போய் பார்ப்போம். முதலாவது 2வது வீரர்கள் எவ்வளவு இடைவெளியில போய் கொண்டிருக்காங்கன்றத வாங்க போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப எங்களுடைய கழக வீரர்களால ஓடிவார வீரர்களுக்கு வந்து குளுக்கோஸ் கொடுத்து அதே மாதிரி வந்து நீர்கள் கொடுத்து வந்து அவங்கள அனுசரிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப 4வது இடத்துல வந்து சம்சன் அவர்கள் இப்ப தற்போது ஓந்தாச்சிமட சந்தியின் வழியினாக போய்கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 5வது இடத்தை வந்து நிலேக்ஷன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாரு. தற்போது 5வது இடத்தை நிலேக்ஷன் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி 6வது இடங்கள்ல 2 சிறிய வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் 6வது 7வது வீரர்கள் வந்து தற்போது இதுக்கான போய்கொண்டிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த மரதனோட்ட போட்டியில 2வது இடம் வந்து டினாத் அவர்கள் இப்போ ஓடிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இளம் வீரர் டினாத் அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதே நேரம் வந்து 2வது இடம் 1வது இடங்களுக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இல்ல. 2வது இடம் 1வது இடத்துக்கு ஒரு 50 மீட்டர் இடைவெளியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. 2வது இடத்தை இளம் வீரர் டினாத் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்காரு. பலத்த ஆதரவுகளின் மத்தியில அவர் வந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு இளம் வீரர். இந்த 2025ஆம் ஆண்டு சித்திரை கலை கலாசார விளையாட்டு விழாவினுடைய ஆண்களுக்கான மரதனோட்ட பந்தயத்திலே 2வது இடத்திலே ஒரு சிறிய வீரர் தரம் 8ஆம் ஆண்டிலே கல்வி பெற்றுக் கொண்டிருக்கிற டினாத் அவர்கள் இப்ப 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. நடத்தப்படுகின்ற சித்திரை கலை கலாசார விளையாட்டு விழா 2025ஆம் ஆண்டு கூடிய போட்டியில வந்து இப்ப பாத்தீங்கன்னா 2வது இடத்துல டினாத் அவர்கள் போய் கொண்டிருக்காரு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பிரபல யூடியூபர் அதே மாதிரி பேஸ்புக்ல வந்து நம்மள தெரியும் கலோ மச்சான் என்றா தெரியும். அவரு இப்ப எங்களோட இந்த இடத்த வந்து தொடர்பில் இருக்காரு. இப்ப அவர்கிட்ட கேட்போம் இப்ப இந்த பொடியணில் வந்து ஓடுறது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓடுற நல்ல மச்சான். நானும் ஓடணும் போல கதைக்கிறதுக்கு இலக்கிய எப்படி ஓடுற இது எங்க இருந்தா ஓடி வராங்க ஆரம்பிச்சு இப்ப எங்க மச்சான் வந்து குருவம்பள்ளி இருந்து வருது. குருமம்பள்ளி எத்தனை ஊராம்பு இது வந்து குருவம்பள்ளி என்றா இதுக்கு அதாவது இப்ப இது ஆரம்பத்துல அங்க இருந்து களுவாஞ்சுடியாலே வருது. குருவம்பள்ளி இருந்து அப்படியே வந்து களுவாஞ்சுடி களவாஞ்சுடிக்கு வந்து ஓந்தாச்சி மடம் அப்படியே வந்து ஓந்தாச்சி மடத்துக்கு வந்து ஓந்தாச்சி மடத்தினூடாக இப்படியே போய் மவுலூருக்கு போய் மவுலூர்ல இருந்து அப்படியே குருவம்பள்ளிக்கு போய் குருவம்பள்ளி பொது மைதானத்துல வந்து அதோட முடியுது. மைதானத்துல வந்து இறுதி எண்டு வந்து அங்க இருக்கு. அது சரி. இப்ப எங்க இருக்கமா மவுலூர் நாகபுரம்? இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா மவுலூர் நாகபுரத்துல இருக்கோம். இப்ப 1வது 2வது இடங்கள் வந்து போயிட்டாங்க. 1வது இடத்தை வந்து வியாஸ் என்ற பொடியனும் 2வது இடத்த டினாத் என்ற பொடி 2 பேர் போறாங்க. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இப்ப 1வதுக்கு 2வதுக்கும் பெரிய இடைவெளி இல்ல. இப்ப 2வதுக்கு 3வதுக்கு ஒரு பெரிய இடைவெளி ஒன்று இதா வந்து கொண்டிருக்காரு சம்சன். 2வது இப்படி ஒரு ஆளா 3வது இப்படி ஒரு ஆளா பாரத இல்ல. அதுல இன்னொரு காமெடி என்னமா 2வது ஓடுற ஆளு அண்ணாதான் இவரு 3வது வராரு. அப்ப தம்பிக்காரன் 2வது அண்ணங்காரன் 3வது வேற மச்சான். இது கடு காமெடி மச்சான். சரி பரவாயில்ல மச்சான். அது என்னண்டா ஒரு ஆளுக்கு ஒரு இது இருக்குதானே மச்சான். ஓட்டத்துல கலைப்புகள் இருக்கு பொடியல் ஓடக்கூடிய மாதிரி அண்ணனாலும் சரி. ஆனா
அப்பா பின்னுக்கு வருவாராம், மகங்கார முன்னுக்கு போறான். டீம் ஒன்று இருக்கு, அதே மாதிரி தான் மச்சான் இது. அண்ணன் பின்னாலயா, தம்பி முன்னாலயா. நம்ம வேடிக்கை பார்க்கமா, நம்ம பெரிய கதை நடந்தாலும் கலைக்குது மச்சான். இது சும்மாவா? எத்தனை ஊரை ரவுண்ட் அடிச்சு வராங்க. வாழ்த்துக்கள் மச்சான். அடுத்த ஒரு வாராரு பாப்போம். என்னம்மா உங்களை வார்டு நல்ல சப்போர்ட் பண்றீங்களா? நாங்க ஃபுல் சப்போர்ட் தான், எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுத்து வரோம். என்னன்னு சொன்னா இப்ப அனுபவத்துல வந்து தெரியும் தானே, இப்ப மரதனை வந்து மூணாவது ஆளா மூன்றாவது இடத்த வந்து சம்சன் அவர்கள் வந்து கொண்டிருக்காரு. சம்சன் அவர்கள் மூன்றாவது இடத்த போய் கொண்டிருக்காரு. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப தெரியும் தானே மச்சான், இப்ப மரதனை வந்து சொல்லல மச்சான், 6 ஓடுவா 6 ஓட மாட்டான்னு சொல்லல. ஏழுங்க அப்பம் நல்லா ஓடி வந்துடும் இருந்தவன், நல்லா ஓடி வந்த போன வாரம் 2வது வந்தாள். பழமாச்சுடிக்கு வர ஆளுக்கு பார்த்து ஓடி ஓடி பிடிக்கும் மச்சான், ஆளு கிடைத்தான். அதே மாதிரி தான் மச்சான். இப்ப என்னன்னு சொல்லுங்க அப்பம், நம்ம சொல்லல அது வந்து இவன் ஓடுவான் இவன் பெஸ்ட் அடிப்பான் சொல்லல. அவங்களோட உடல் எப்படி இருக்கு, ஆரோக்கியம். 4வது பாத்தீங்களா, 4வது ஆளும் போறாரு. இப்ப நம்ம சொல்லல தானே அவங்களோட உடம்பு எப்படி இருக்கு, அவங்களோட பிராக்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. திடீரெண்டாப்புல நல்ல வேலைஞ்சி தந்து ஒரு ஓடி தெரியாம சும்மா வேலைஞ்சி தருவன் பெஸ்ட் அடிச்சு போய்த்துருவான். அடுத்தது பாத்தீங்களா மச்சான், சொன்னேன்னுவா எல்லாம் சின்ன சின்ன பாட்டி தான். இப்ப எல்லாம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வந்து சின்ன சின்ன பாட்டி தான் ஃபுல்லா ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப 6வது போகுது சஞ்சய். இப்ப 6வது இடத்தை போடுறாரு. எல்லாரும் ஓடி ஓடித்தாலும் போறாங்க. அடுத்த சாதனை மச்சான் நடந்து முடிக்க 7வது. அதுக்கு பின்னால காணோம். சரி மச்சான், வாழ்த்துக்கள். அங்க இருந்து கலாவஞ்சி மட்டும் குரோம்பல்ல இருந்து கலாவஞ்சி மட்டும் 2வது வந்தார். போறாரு வராராம். அதே மாதிரி தான் மச்சான் சொல்லலாது. இப்படித்தான் சில பேர் முன்னுக்கு வருவாங்க, சில பேர் பின்னுக்கு வருவாங்க. வார மச்சான் நாங்க முன்னுக்கு கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்றோமே. சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா 2வது இடம் 1வது இடங்களை அண்மித்த பீரக போறாங்க. இப்ப 2வது இடத்துல நம்மளுக்கு தெரியும் நம்மட நெருப்பு என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற இந்த வீரர் வந்து 2வது இடத்துல வந்து கொண்டிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெருப்பு என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற இந்த வீரர் வந்து 2வது இடத்துல பெற்றுக் கொண்டிருக்கிறாரு. இப்ப நம்ம எங்கதால வாரம் என்று சொன்னால் குருவம்பலி மகளூர் குளக்கட்டின் பலினாக வந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 2வது இடத்தை ஒரு இளம் வீரர் நெருப்பு என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற வீரர் 2வது இடத்தை பிடிச்சு வந்து கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாருங்க 2வது இடம் மற்றும் 1வது இடங்களுக்கான இடைவெளி வந்து ஒரு குறுகிய இடைவெளியாக இருக்கிறது. பாருங்க பெரும்பாலும் வந்து 2வது இடத்துல வார பொடியன் வந்து உண்மையிலே வந்து 1வது இடத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா தெரியும் அதிகளவான ஆதரவாளர்களோட இப்ப 1வது இடத்தை பிடிக்கிற வீரர் வந்து வந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப தெரியும் உங்களுக்கு 1வது இடம் பியாஸ் அவர்கள். அதிகளவான பைக்குகள் தங்களுடைய கோணோசையினை ஒழித்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா குருவம்பலியினுடைய நுழைவாயிலுக்கு, அதாவது குருவம்பலிக்குள்ள வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் இப்ப 1வது இடம் வந்து போய்கொண்டிருக்குது. 1வது பியாஸ் அவர்கள் வந்து போய்கொண்டிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதிகளவான ஆதரவாளர்களின் மத்தியில வந்து இந்த 1வது இடம் போய்கொண்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா அதிகளவான ஆதரவாளர்களின் மத்தியில குருவம்பலி அரசேடி வீதியோடாக 1வது இடத்தினை பிடிக்கக்கூடிய வீரர் வந்து இப்ப முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறாரு. பாத்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான வீரர்கள் வந்து 1வது இடத்துல ஆதரவா போய் கொண்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் 1வது இடத்துல வந்து பியாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாரு. பாத்தீங்கன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டிற்கான சித்திரை கலை கலாசார விளையாட்டு விழாவினுடைய 1வது நிகழ்வான ஆண்களுக்கான மரதனோட்ட
நிகழ்விலே வந்து வியாஸ் அவர்கள் முதலாவது இடத்தை பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது இடத்துல நெருப்பு என்று அழைக்கப்படுகின்ற வீரர் வந்து கொண்டிருக்கிறாரு. இருவருக்கு இடையிலான இடைவெளி வந்து அதிக அளவில் இல்ல, இப்ப பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்ப முதலாவது இடத்துல வியாஸ் வந்து இருக்கிறாரு அதிக அளவான ஆதரவாளர்களோட. அதிகளவான ஆதரவாளர்களின் மத்தியில வந்து இப்ப முதலாவது இடத்துல வியாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப நம்ம எதால வாரமாண்டு தெரியுமான்னு சொன்னால் இப்ப நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் வந்து பாடசாலை வீதியினூடாக வந்து கொண்டிருக்கிறோம். பாடசாலை வீதியோடாக பெரும்பாலும் தெரியும் உங்களுக்கு, பாடசாலை வீதி வந்து விட்டாலே அதிகளவான மக்கள் கூட்டம், அதிகளவான ஆதரவோடு பலத்த கரகோஷத்தின் மத்தியில இப்ப வியாசன் அவர்கள் முதலாவது இடத்தை பிடித்து வந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வியாசன் அவர்கள் முதலாவது இடத்தை பிடித்து வந்திருக்கிறாரு. இவரும் ஒரு இளம் வீரர் முதலாம் இடத்தை பிடித்து கொண்டு வந்திருக்கிறாரு. இவரை இரண்டாம் இடத்துல வர வீரர் நெருப்பு முந்துவாரான்னு பாத்தீங்கன்னு சொன்னால் சற்று சந்தேகம்தான். இவர் அதாவது இவரோட ஓட்ட நடையில வந்து மாற்றங்கள் ஏதும் இல்லை. இவர் அதே ஸ்டெப்ல ஓடிக்கொண்டிருக்கிறாரு. பெரும்பாலும் இவரை முந்துறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இல்லை. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம மைதானத்துக்கு கிட்ட வந்துட்டோம். மைதானத்தை நெருங்கி விட்டோம். மைதானத்துக்கு கிட்ட வந்துட்டோம். மைதானத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இப்ப முதலாவது இடம் வந்து வந்து கொண்டிருக்கிறாரு வியாசன். இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப முதலாவது இடத்தை வந்து வியாசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம மைதானத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போது இந்த இறுதி எஞ்சினுடைய இடத்துக்கு வந்து வியாசன் அவர்கள் முதலாவது வீரராக இங்க வியாசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 2025 ஆண்டுக்குரிய சித்திரை கலை கலாசார விளையாட்டு விழாவினுடைய முதலாவது இடம் வந்து இங்க நிறைவு செய்யப்பட்டிருக்கு. முதலாவது இடத்தை வந்து வியாசன் அவர்கள் வந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறாரு. அதிகளவான ஆதரவாளர்களோட பலத்த கரகோஷத்தின் மத்தியிலே தற்போது முதலாவது இடம் வந்து இங்கே ஓடி முடிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் இடத்தினை ஜதுசன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். அவருக்கு எமது ரவீன் விளையாட்டுக் கழகம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாம் இடம் ஜதுசன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். அந்த முதலாம் இடம் இரண்டாம் இடத்திற்கான அந்த போட்டி மூன்றாம் இடத்தினை தினாத் அவர்கள் அங்கே கட்டி செல்ல போகின்றார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். மூன்றாம் இடத்தினை அங்கே தினாத் அவர்கள் பெற்றிருக்கின்றார். உண்மையிலே இந்த மூன்று வீரர்களுக்கு இடையில் ஒரு போட்டி அமைந்து தற்பொழுது அந்த போட்டியானது முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாம் இடத்தினை விகாஸ் அவர்களும், இரண்டாம் இடத்தினை ஜது அவர்களும், மூன்றாம் இடத்தினை விளையாட்டுக் கழகம் வருடம் நடத்துகின்ற சித்திரை கலாச்சார விளையாட்டு விழாவின் முதல் நிகழ்வாக ஆண்களுக்கான மரதனோட்ட போட்டியானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆண்களுக்கான மரதனோட்ட போட்டியின் முதலாவது இடத்தினை விகாஸ் அவர்களும், இரண்டாவது இடத்தினை ஜதுசன் அவர்களும், மூன்றாவது இடத்தினை தினாத் அவர்களும் பெற்று தற்பொழுது நிறைவு செய்துள்ளார்கள். தற்பொழுது நான்காவது இடத்தினை யார் பெறுவார் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல வீரர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது இடங்களை யார் பெறுவார் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நான்காம் இடத்தை பெற்றுக் கொள்ளும் வீரராக பதிவு செய்யப்படுகின்றார் இங்கு சாம்சன் அவர்கள். அவர்களுக்கு எமது ரூவின் விளையாட்டுக் கழகம் சார்ந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான்காம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் சாம்சன் அவர்கள்.
தற்பொழுது வரை தற்பொழுது 5ஆம் இடத்துக்கான வீரர் வந்துள்ளார். 5ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார் தரணீஸ் அவர்கள். தரணீஸ் அவர்கள் 5ஆம் இடத்தினை பாராட்டுகளும். தற்பொழுது வரை 6 8ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். 7ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் வாகீசன் அவர்கள். அங்கே 8ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் சுசாந்த் அவர்கள். 8ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார். 7ஆம் இடத்தை வாகீசன் அவர்களும் 8ஆம் இடத்தை சுசாந்த் அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள். வாகீசன் அவர்களுக்கும் சுசாந்த் அவர்களுக்கும் நமது ரவின் விளையாட்டு கழகத்தின் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தற்பொழுது வரை 8 இடங்கள் அறிவு செய்யப்பட்டுள்ளது. 8ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் சுசாந்த் அவர்கள். 8ஆம் இடத்துக்கான வீரரும் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்த்தோம் 9ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார் நிரோஜித் அவர்கள். 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்துக்கான வீரரும் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துக்கான வீரராக அங்கே டிமர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துக்கான வீரராக நிரோஜித் அவர்களும் 10ஆம் இடத்துக்கான வீரராக டிமல் அவர்களும் அங்கே 11ஆம் இடத்துக்கான வீரராக 11ஆவது இடத்துக்கான வீரராக சான் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். 9ஆம் இடத்தில் நிரோஜித் அவர்களும் 10ஆம் இடத்தில் இவன் அவர்களும் 11ஆம் இடத்தில் சான் அவர்களும் இங்கே நிறைவு செய்துள்ளார்கள். தற்பொழுது வரை முதல் 11 இடங்களும் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. உண்மையிலே மருது தோட்ட ஓட்டத்தின் 11 இடங்கள் தெரியும். இப்ப 4வது இடத்தை வந்து சம்சன் நம்மளோட இருக்கிறாரு. இப்ப சம்சன் இப்ப வந்து உண்மையிலேயே வந்து அவர் போன வருஷம் ஓடி இருந்தாரு. போன வருஷம் ஓடி இருந்தீங்க, அதே மாதிரி இந்த வருஷமும் ஓடி இருக்கீங்க. போன வருஷம் ஓடினதுக்கு இந்த வருஷம் ஓடினதுக்கு ஏதாவது வித்தியாசம் எப்படி இருந்தீங்க ஓடினது? போனதும் பெஸ்ட் தானே போனேன். அது எத்தனை வரண்டியா நான் இந்த 2ஆவது 3ஆவது இருந்தேன். சின்ன அப்படி இருந்தேன் மனதனை பொறுத்தவரையிலே நம்ம சின்ன பொடியின் பற்றி ஓட்டிட்டு சொல்லலாது. ஏன்னா நம்ம உடம்பு கட்டமைப்பு இருக்குதானே, நம்ம உடம்பு கட்டமைப்பு அடுத்து நம்மளோட பிராக்டிஸ் அதுகளை பொறுத்துதான் நம்ம இந்த உண்மையிலே மனதன ஓட்டத்துல 1வது 2வது சொல்லலாம். 4வது சொல்லி காட்ட வேணாம், 3வது ஒரு அம்பி வந்தாண்டு அது உண்மையான விஷயம் தான். எல்லாரும் சொன்ன விஷயம் அப்படிதான். 3வது நம்பி வந்தா அண்ணன் 4வது வாரம் சொல்லி போனரம் அந்த ரஷ்மிராஜ் இருந்தேன். அது உள்ளி அதெல்லாம் இருந்தேன். ஒரு கவி இருந்தேன், அப்படி சஞ்சீப் இருந்தேன். அவன் 3 இயர்ல நான் பிடிச்சி ஒரு நடிச்சிருந்தேன். 4வது இப்போ வந்து அந்த 3வது இடத்தை வந்து சுவீகரிச்சிக்காரு டினாத் அவர்கள். இப்ப டினாத் அவர்கள் வந்து இளம்பீர தர மட்டாமான்ல படிச்சு கொண்டிருக்கிற டினாத் அவர்கள் இப்ப 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இப்ப டினாத்துக்கு ஓடினது எப்படி இருந்துச்சு? இதான் உங்களோட பெஸ்ட் டைம் ஓடினது மரதன்? இதான் பெஸ்ட் டைம் நீங்க ஓடுறீங்க. ஓடினது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்து. உடம்பு எப்படி களைப்புகள்? உடம்பு களைப்பு களைப்பா இருந்துச்சு. ஓடி போக்குள்ள உங்களுக்கு நிப்பம் தோணலையா? அதாவது நீங்க சப்போர்ட்டால ஓடிக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள். இதே போல ஒவ்வொரு வருஷம் ஓடி அடுத்த வருஷம் பெஸ்ட் அடிக்கணும். சரியா? அதாவது எப்படின்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நீங்க ஓடாம தானே கிரௌண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணாத ஓடி கொஞ்சம் ஒரு நாளைக்கு இப்ப ஓடுறதுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முதல்ல ஒரு பிராக்டிஸ் ஒன்று பண்ணி ஓடினீங்கன்னா பெஸ்ட் அடிக்கலாம். சரியா? வாழ்த்துக்களை. இவரை நடந்து வந்து இந்த ஓட்ட முடிக்காரு. லோஜி அவர்கள் 18வது இடத்தினை சுவீகரிச்சு கொள்றாரு. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப 19வது இடத்துல வந்து ஒரு வீரர் வந்து கொண்டிருக்கிறாரு. சினோ அவர்கள் இப்ப 19வது இடத்தை சுவீகரிக்காரு. இந்த 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்களுக்கான மரதனோட்ட போட்டியில சினோ அவர்கள் 19வது இடத்தை வந்து சுவீகரிக்காரு. இப்ப 20வது இடத்துல லோஜி அவர்கள் 20வது இடத்துல வந்து கொண்டிருக்காரு.
Jadi